பசங்க. எங்கள் வீட்டில் வந்து வந்தது வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு. அதனால் ரேஷ்மி இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷியஸ். அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்தி போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரா அடியாலோலா, நான் தாங்க மாறோடு வா மிருது தேரே. எனக்கு வந்து மேரேஜ் ஆனது 2007. அப்போ திருவாரூரில் போய் ஃபஸ்ட்டு அமுதாவை மீட் பண்ண உடனே நான் வந்து ஓகே பண்ணேன். அப்புறம் வந்து எங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸாக வந்து எங்களுக்கு வந்து பேபி கிடைக்காம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. 5 இயர்ஸ் கழித்து எங்களுக்கு வந்து ப்ரெஷியஸாக வந்த பேபி தான் ரேஷ்மி. நைட்டு வந்து பேபி பிறக்கும்போது நாங்கள் ஒரு மிட் நைட் ஒரு 12:30 வந்து நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் உட்காந்துருக்கும்போது அரௌண்ட் ஒரு 2:33 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து ரேஷ்மி பிறந்தது. அவளை பார்க்குறப்ப அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்து நல்லா க்யூட்டாக, தலை நிறையா ஹேரு, அதுவும் ஒரு மாதிரி ரெட் கலர் ஹேர். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிளாக்காகவே இல்லை, நல்லா தலையில் கூட கவுத்துன மாதிரி நல்ல ஹேர் நிறைய இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அவளை பார்த்தது அவள் ஹேரை தான். நான் அப்போ குழந்தைய வந்து அவங்க கண்ணில் வந்து காட்டும்போது எங்களால் அந்த இதை எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. வைரல் இன்ஃபெக்ஷனில் ஷி வாஸ் பீன் அட்மிட்டட் இன் 1 month. குழந்தை பிறந்தும் அவள் வந்து ஐசியூவில் இருக்கிற ஸ்டேஜ் இருந்தப்போ கூட நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். பேபியை வந்து ஃபீட் பண்ண மட்டும் தான் கூட்டிகிட்டு வருவாங்க, அண்ட் தென் திருப்பி தூக்கிட்டு போய் ஐசியூவில் வச்சுருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப அவளை கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோம். ஆனால் அந்த ஷீசர்ஸ் வந்து எப்படின்னா 6 years வரைக்கும் அந்த சைல்டோட டெவலப்மெண்ட்டே வந்து செக் பண்ணணும்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் வந்து 2 yearsல போய் செக் பண்ணும்போது நார்மல் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த அவளோட அந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ தான், பட் ஆனால் அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராக இருந்துச்சு. ஸோ அப்புறம் அவர் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப பூரிப்படைஞ்சிருக்கோம். பருவங்கள் மாறி வர, வருடங்கள் ஓடி விட, இழந்த என் இனிமைகளை உன்னில் கண்டேனே. எழுதிடும் முன் வீரலில், சிரித்திடும் முன்னேதழில், கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. துருவங்கள் போல் நீளும் இடைவெளி அன்று, ஓ தோள்களில் உன் மூச்சு இழகிறதென்று. தனத்தாரணம் தம், தனத்தாரணம் தம். ரேஷ்மி வந்து ஏன் செல்லம்னு சொல்கிறத விட அவங்க அம்மா மேலே ரொம்ப செல்லமாக ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒர்க்குனால தென்காசியில் செட்டில்டு, அவர் அங்கேயே தான் இருந்தார். அப்பப்போ 10 நாளைக்கு ஒரு தடவை சென்னைக்கு வருவாங்க. சென்னையில் தான் படிச்சுட்டு இருந்தா அப்போ. ஸோ அதனால என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் அவள். நான் தென்காசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அடிக்கடி நான் ஃபேமிலியை மிஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுக்கப்புறம் ஸோ ரேஷ்மியும் அவங்க அம்மாவும் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தென்காசிக்கே வந்து அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ணி நான் கூப்பிட்டு போய் என் கூடயே வச்சு பார்த்துட்டேன். நான் செய்யும் குறும்புகள் ரசிக்கிறேன், நான் தரும் வலியிலும் சிரிக்கிறேன், பொய் கோபத்தை கொட்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் நடிக்கிறேன். இசை நீ என்னில் கண்ணீர் துளி நீ, முன் பகல் ஒளி நீ, உயிர் நீ எந்தன் பொன்னுருவலும் நீ, யார் நீ எந்தன் தோள் நீ. அம்மா ஐ லவ் யூ, மம்மி ஐ லவ் யூ. சேட்டையெல்லாம் நிறைய பண்ணியிருக்கா. சின்ன வயசுல இருந்து அவள் வந்து சேட்டை பண்ணுற மாதிரியே தெரியாது, ஆனால் வந்து சைலண்ட்டாக சேட்டை பண்ணுவாள். க்ரீன் டீ வச்சுருக்கேன், எடுத்து அதை கீழே கொட்டிட்டு கையில் அந்த சுடு தண்ணியோடு நின்றுட்டுருக்கா கீழே. சத்தமே இல்லை, ஒரு 1.5 வயசு தான் இருக்கும் அப்போது. அந்த மாதிரி பண்ணுவாள். மெமரபுளாக அவள் பண்ண சேட்டைன்னு பார்த்தா நிறையா இருக்குது. தலையில் ஒரு தடவைலாம் தையல் போடுற அளவுக்கு சேட்டை. ரொம்ப டென்ஷன் ஆகி ராமச்சந்திராவில் கூட்டிகிட்டு போய் தலையில் ஒரு 3 தையல் போட்டு வந்தோம். கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு தலையில் எல்லாம் எங்கள் மாமனார் கிண்டல் பண்ணார், எல்லாரும் துணி தான் தப்பாங்க தீபாவளிக்கு, நீ வந்து தலையை தைச்சிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு. அந்தளவுக்கு சேட்டை பண்ணோம்.
ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. செகண்ட் பேபி கன்சீவ் ஆகும்போது நான் தென்காசியில ஸ்கூல் போயிட்டு இருக்கிறா, யூகேஜி படிச்சுட்டு இருக்கிறப்ப நான் கன்சீவ் ஆகுறேன். கன்சீவ் ஆனதுல இருந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவளை அதாவது இந்த 2வது பேபி பிறந்தோடனே நம்ம அது ரொம்ப இந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த குழந்தை நம்ம கேரிங்கா பாத்துக்கணும்னு நினைப்போம்ல. ஸோ அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனியாக படுக்க வைக்கிறதெல்லாம் பண்ணோன்னா ரொம்ப அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. அங்கங்கே செவத்துல எல்லாம் டிராயிங் வரைஞ்சி வச்சிருப்பா. வரைஞ்சி அதில் வந்து நான் அவளை மட்டும் தனியாக போட்டு நான் இந்த குழந்தைய நம்ம வந்து இது பண்ணுற மாதிரிலாம் அது சொல்ல தெரியாமல் நிறைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நிறைய அதை ட்ரா பண்ணி வச்சுருவோம். ரேஷ்மி வந்து ஸ்டடீஸ்லேயும் சரி ஸ்போர்ட்ஸு எல்லாத்துலேயுமே வந்து அவள் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப எஃபர்ட்டில் வந்து ரொம்ப போடாத மாதிரி தெரியும். பட் ஆனால் வந்து அச்சீவ் பண்ணிடுவான். ஸோ ஷீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்விம்மிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா. ஸோ அந்த ஃபீல்டில் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்குறேன். ரேஷ்மி சாஃப்ட்டு, அதே மாதிரி ரிது வந்து டெரர். வீட்டில் அவளை விட அவள் அக்காவுக்கு அவள் ஒரு அக்காவாக இருப்பாள். இவளுக்கு அவள் எல்லாமே சொல்லித்தர அளவுக்கு மெச்சூர்டு. இவளை விட அவள் மெச்சூர்டு. 6 years டிஃப்ரென்ஸு. பட் ஆனால் எதுனாலும் அவளை கேட்டு நடந்துக்கிற அளவுக்கு சொல்லித்தரும் நிறைய விஷயம். கொஞ்ச நேரம் வந்து திட்டுவாங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ரேஷ்மி என் ஃபோன்லாம் நான் பார்க்கும்போது நீ ஏன் பிடுங்குற, நான் டிவி பார்க்கும்போது ஏன் நீ பிடுங்குற, அதுக்கப்புறம் நான் விளாடும் போது என்னோட பர்த்டே கிஃப்ட்டை வந்து தக்ஷன்ஜியா கொடுத்தாங்க, அது ஏன் எடுக்கிற, நீ வந்து என்னோட திங்ஸ்லாம் இருக்கிற, இனிமேல் நான் உன்னோட திங்ஸே இருக்க மாட்டேன், போடுறோம் நீ நிறுத்திக்கோ. சரி, எவ்வளோ பிடிக்கும் ரேஷ்மியா? அம்மாவை? அம்மா இதுவோம் கொஞ்சம், அப்பா வந்து இதுவோம். பொருள் இல்லையே, சிறு பொண்ணும் இல்லையே, பணம் காசிலே இந்த பாசம் இல்லையே. அன்பான மகள் வந்தார், அம்பானி நானாகிறேன். இந்த இன்ப மகாராஜ பெற்ற புது ரோஜ எலிசபெத் ராணியின் பேத்தியே. தாயே தாயே மகளன வந்தாய், தந்தை சிந்தை நலமுற வந்தாய். நீயே நோக்கம் என்று ஆனாய் பெண்ணே, என்னை ஆளும் தெய்வம் நீதான் கண்ணே. பெற்றது நானா இல்லை உன் மகனே நானம்மா. தாயே தாயே மகளன வந்தாய், தந்தை சிந்தை நலமுற வந்தாய். ரேஷ்மி, நீ வந்து ரொம்ப பொறுமையான பொண்ணு, கேரிங்கான பொண்ணு. ஸோ இந்த குவாலிட்டி என்னைக்குமே மாற்றிக்காத. நீ வந்து இப்போ வளர்ந்து பெரிய ஆளாகிட்ட. ஸோ இனி வந்து அடுத்தடுத்து காலேஜஸ்ஸு இன்னும் லைஃப்பில் இன்னும் நிறைய இருக்குது. இத்தனை நாளாக வந்து ஒரு குழந்தையிலேருந்து இப்போ தான் வந்து ஒரு அடல்ட் ஏஜ் தாண்டி வர போகிற. ஸோ வாட் எவர் யூ ஆர் ஃபேஸிங், நீ எதுனாலும் அப்பாட்டையோ அம்மாட்டையும் வந்து ஷேர் பண்ணலாம். அப்பா அம்மா எப்பயுமே அவங்க கூட தான் இருப்போம். ஸோ எனிதிங் we will always be there for support you. ஸோ உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு.